அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. எல்லாத்துக்குமே ஒரு ஐயப்பாடு உண்டு. இப்போ ஜீவராசிகள் வீட்டுக்குள்ளே வருதுன்னா, சில ஜீவராசிகள் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது அது சுபசகுனமாக கருதப்படும். சில ஜீவராசிகள், உதாரணத்திற்கு இப்போ வவ்வால் சொல்கிறோம், அதே போல் இந்த எட்டுக்கால் பூச்சி, இந்த ஒற்றையெல்லாம் கட்டுது இல்லைங்களா, சிலந்தி, இந்த மாதிரி பூச்சிகள் எல்லாம் வீட்டுக்குள்ளே வரலாமா அப்படின்னா, கட்டாயமாக அந்த மாதிரி வீடுகளை வைத்து கொள்ளாமல் முறையான பராமரிப்புடன் வைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதான் நம்ம இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது இருக்குது. அப்போ வீட்டுக்குள்ளே வவ்வால் வரலாமா? வரக்கூடாது. ஏன் வவ்வால் வருது? ஒரு இடத்துல நீங்கள் முறையாக பராமரிப்பு இல்லை, அந்த வீட்டில் சரியாக புழங்கலை அப்படிங்கும் போது அந்த ஆற்றல், அந்த ஒளி ஆற்றல் அங்கே குறைகிறது அப்படிங்கும் போது இருளானது அங்கே சூழ ஆரம்பிக்கின்றது. ஒரு இடத்தில் இருள் சூழ ஆரம்பிக்கிறது அப்படிங்கும் போது அது வவ்வாலின் இருப்பிடமாக மாறுகிறது. அவ்வளோதான் அந்த இடத்துல தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. அப்போ அது நல்ல விஷயத்துக்கான எடுத்துக்காட்டானா கிடையவே கிடையாது. அது அந்த இடத்துல ஒரு இருள் சூழ்வதை நமக்கு எடுத்துக்காட்டுவதாக இருக்கும். அப்போ சில பேர்லாம் பார்த்திங்கன்னா வீட்டில் விளக்கே ஏற்ற மாட்டாங்க, வீட்டில் லைட்டு, அதாவது பல்பு போடுறது கூட விரும்ப மாட்டாங்க. அதாவது கரண்ட் செலவு வந்துடும் அப்படின்றதுக்காக அப்படியே ஒரு இருளடைந்த நிலையிலே இருக்கிறது. வீட்டில் நடமாட்டம் இல்லை, வீட்டில் புழக்கம் இல்லை அப்படிங்கும்போது கண்டிப்பாக அந்த இருள் சூழும் பொழுது வவ்வால் வீட்டுக்கு வரும். அது துர்பாகிய நிலையைத்தான் குறிக்கும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. அதே போல் தான் இந்த ஒட்டடை அண்டுவது. நம்ம முறையான பராமரிப்பு இல்லைன்னா எல்லா இடத்துலையும் ஒற்றை அண்டி போகுது அப்படிங்கும் போதே நம்ம வீட்டில் அந்த எதிர்மறை சக்திகள் குடிக்கொள்ள ஆரம்பிக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். விஷஜந்துக்கள் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. விஷஜந்துக்கள் வந்தது அப்படின்னாலே நமக்கு சில பல விஷயங்களை நமக்கு உணர்த்துவதற்காக வரும். வீடு பராமரிப்பு இல்லை, எதிர்மறை ஆற்றல் வீட்டில் அதிகமாக குடிக்கொண்டு இருக்கு, இந்த மாதிரி விஷயங்களை உணர்த்துவதற்காகத்தான் அந்த விஷஜந்துக்களும் வீட்டுக்குள் வரும் அப்படிம்பாங்க. அப்போ இந்த வவ்வால், விஷஜந்துக்கள், இந்த சிலந்தி இதெல்லாமே வீட்டில் அண்டாமல் பார்த்துக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. சரி, என்ன பண்ணணும்? இப்போ இதெல்லாம் கெடுதல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, என்ன பண்ணணும்? வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும். இப்போ வாரத்துக்கு 2 முறையாவது வீட்டை நல்லா கழுவிடணும். முன்னாடியெல்லாம் இந்த உப்புக்கல் போட்டு கழுவுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வீட்டை நல்லா கழுவிட்டு மாட்டோட கோமியம் இருக்குது அப்படின்னா வீடு முழுவதும் தெளித்து விடலாம். நல்ல சாம்பிராணி, நாட்டு மருந்து கடையில் கிடைக்கக்கூடிய சாம்பிராணியை வாங்கி வாரத்துக்கு 2 முறையாவது, தினமும் போட்டால் ரொம்ப அற்புதம். இல்லை வாரத்துக்கு 2 முறையாவது சாம்பிராணி உங்களால் போட முடியும் அப்படின்னா பால் சாம்பிராணி இல்லைன்னா குங்குளியம் வாங்கி நீங்கள் வீட்டுக்கு புகை, அதாவது சாம்பிராணி புகை போடுறீங்க அப்படின்னா அது வீட்டில் உள்ள அந்த எதிர்மறை அதிர்வுகளை அல்லது ஆற்றலை போக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்தது. வீட்டில் ஒரு நேர்மறை சக்தியை அது உண்டாக்கும். எப்போவுமே வீட்டில் கமகமன்னு வாசம் வீசக்கூடிய பூக்களோட அந்த பயன்பாடு இருக்குது அப்படிங்கும்போது இந்த எதிர்மறை சக்திகள் அதிகமாக அந்த இடத்துல வேலை செய்யாது. அப்போ மல்லிகைப்பூ, ரோஜா, தாமரை, இந்த மாதிரி மறிக்கொழுந்து, இன்னும் சொல்லப்போனால் செண்பகப்பூ, இந்த மாதிரி பூக்களோட பயன்பாடு அப்படிங்கிறது வீட்டில் அதிகரிக்கும் போது கண்டிப்பாக அது நமக்கு கை கொடுக்கும், வீட்டில் இருக்க எதிர்மறை சக்திகளை போக்குவதற்கு. ஒருவேளை வீட்டுக்குள்ளே வவ்வால் போயிடுச்சு, வீட்டை சுத்தப்படுத்துங்க. எங்கேயும் குப்பை இல்லாமல் ஒற்றை இல்லாமல் அடிச்சுட்டு வீட்டை முழுவதும் கழுவிட்டு கோமியம் தொலைச்சி விட்டுட்டு வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க. தொடர்ந்து வீட்டில் தினமும் அந்த விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க. 4 to 6 அப்படிங்கிற காலையில் பிரம்ம முகூர்த்தத்திலேயே அந்த விளக்கேற்றி வழிபாடு செஞ்சுக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வவ்வால் வராது. வவ்வால் அண்டை விடுறோம் அப்படிங்கும்போது வீட்டில் எதிர்மறை சக்திகள் அதிகரிக்குதுங்கிறத சூசகமாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதானே தவிர, அதனால் பிரச்சனை வருமா அப்படின்னா தொடர்ந்து அப்படியே இருந்ததுன்னா நம்ம மன அழுத்தம் உண்டாகும். மன அழுத்தத்தின் காரணமாக தவறான முடிவுகளை எடுப்போம். தவறான முடிவுகள் எடுப்பதன் மூலமாக வாழ்க்கையில் பெரும் பிரச்சனை வரும். அதுதான் அந்த இடத்துல உள்ள ஒரு பெரிய விஷயம். நேரடியான பாதிப்புகள் இல்லாமல் மறைமுகமாக மன அழுத்தத்தின் காரணமாக நாம் பல தவறான முடிவுகளை எடுப்போம். அந்த முடிவுகளே நம்மை வாழ்க்கையவே திருப்பி போட்டுரும். அப்படிங்கிறனால தான் சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஜந்துக்கள் அல்லது உயிரினங்கள் வீட்டுக்குள்ளே வருது அப்படின்னா வீட்டை சுத்தபத்தமாக வச்சுக்கணும். தானம், தர்மம், இந்த ரெண்டுமே மிக உயரிய விஷயங்கள் அப்படின்னா அது மிகையாகாது. அப்போ இந்த தானம் செய்யும் போது என்ன தவறுகளை நாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதான் ரொம்ப சுருக்கமாக பார்க்குறோம். மறக்காமல் பதிவை முழுமையாக பார்த்துட்டு உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க. எல்லாத்துக்குமே இந்த ஈகை குணம் அப்படிங்கிறது இயற்கையாகவே இருக்கும் ஒன்று தான். அதாவது நாம் சாப்பிடும்போது பக்கத்தில் இருக்க ஜீவராசிகளுக்கு, நாய்க்குட்டிக்கோ பூனைக்குட்டிக்கோ தான் ஒரு கை வைக்கிறது முதற்கொண்டே அந்த தானம் அப்படிங்கிறது ஆரம்பித்து விடுகின்றது. அல்லது யாராவது கஷ்டப்படும் போது அது அவங்கள படுற கஷ்டத்தை பார்த்து நம்ம மரம் இறங்குறோம் அப்படிங்கும் போதே அது தானத்திற்கு ஈடானது தான். இதெல்லாம் இருந்தாலும் உண்மையாகவே நாம் தானம் செய்யும் போது சில தவறுகளை செய்யக்கூடாது.
மனதில் அகங்காரத்துடன் எக்காரணத்தை கொண்டும் தானம் செய்யக்கூடாது. நான் செய்கின்றேன் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம், அந்த எண்ணத்துடன் நாம் தானம் செய்தால் அதற்கு எந்த பலனுமே இல்லாமல் போகும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் நம்ம செய்யலை, இயற்கையானது தன் கடமையை செய்கின்றது. யாருக்கு அது போய் சேர வேண்டுமோ அந்த நபர்களுக்கு யாரோ ஒருவரின் மூலமாக அந்த செயலை செய்து கொண்டிருக்கிறது. இறைவனாகப்பட்டவர் அந்த தொழிலை சிறப்பாக செய்கின்றார். கருவியாக நீங்கள் இருக்கிறீர்கள், அவ்வளவுதான். நான் செய்கின்றேன் என்ற எண்ணம் தயவு செய்து வேண்டாம். ஏனோ தானோன்னு எக்காரணத்தை கொண்டும் தர்மம் செய்யாதீர்கள். கொடுக்குறோம் இந்தா அப்படின்ட்டு இடது கையில் எடுத்து கொடுக்கறது, அல்லது ஒரு மரியாதை இல்லாமல் தானம் செய்கிறது, இதெல்லாம் தவறு. ஏன் அப்படி சொல்கிறோம்? அந்த தானம் ஏன் பண்ணுறோம்? கண்டிப்பாக நிறைய பேத்துக்குள்ளே இருக்கிறது என்னென்னா, நம்ம கஷ்டங்கள் தீர வேண்டும், நம் கர்மா கழிய வேண்டும் அப்படின்னு தான் தான தர்மங்களை செய்கின்றோம். சில பேர் ஆத்மார்த்தமாக செய்கிறது, எதையுமே எதிர்பார்க்காமல் செய்வாங்க. இல்லை அப்படி உங்களோட கர்மாவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர வேண்டும், அந்த கர்மம் கழிய வேண்டும் என்று நீங்கள் தானம் செய்கிறீர்கள் என்றால், ஒருவேளை அந்த தானம் வாங்குபவர் அங்கே இல்லாமல் இருந்தால் உங்கள் கர்மா கழியுமா என்று யோசித்து பாருங்கள். கட்டாயமாக கிடையாதில்லை. ஒருவேளை நீங்கள் கர்மாவை கழிக்கணும்னு நினச்சி செஞ்சாலும். அப்போ அவர் எப்படிப்பட்டவர்? அவர் மேன்மையானவர். யார் தானத்தை பெறுகிறாரோ அவர் மேன்மையானவர். அந்த இடத்துல வச்சு தான் அவருக்கு நம்ம தானம் கொடுக்க வேண்டும். எப்பவுமே தானம் கொடுப்பவரின் கை தாழ்ந்திருக்க வேண்டும். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், தானம் கொடுப்பவரின் கை தாழ்ந்திருக்க வேண்டும். மாறாக உயர்ந்திருந்தது என்றால் அதற்கான அர்த்தம் இல்லாமல் போய்விடும். உங்களுக்கு உதவுறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார்கள் தானம் பெறுபவர்கள், இறைவனுக்கு ஈடானவர்கள். நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்யவில்லை என்றாலும் வேறொருவரின் மூலமாக அந்த உதவி அங்கு போய் சேரும். அதை எப்பவுமே மனதில் நிறுத்தி கொள்ளுங்கள். அதே போல தான் தானம் செய்கிறோம் அப்படிங்கும் போது நம்மளுக்கு இறைவன் வருமானத்தை கொடுப்பார். ஆனால் நிறைய பேர்த்துக்கு இந்த மனசு இருக்கிறதில்ல. ரொம்ப தெளிவாக கேட்டுக்குங்க. உங்களுக்கு இறைவன் வருமானத்தை கொடுக்கின்றார். ஏன் கொடுக்கின்றார்? உங்கள் பசியார வேண்டும், நீங்கள் சார்ந்த அந்த குடும்பத்தின் வயிறு பசியார வேண்டும், அல்லது இன்னும் சுற்றத்தார்கள் பசியார வேண்டும் என்பதற்கெல்லாம் அந்த பணமானது உங்களை தேடி வருகிறது. வருகின்ற காலத்தில் ஒரு பகுதியை தானம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது நியதி. நம்ம முன்னோர்கள் நமக்கு வகுத்து சென்றது. ஐயா, நான் சம்பாதிக்கிறதே 50 ரூபா தான், என்னால் தானமெல்லாம் பண்ண முடியாது, வீட்டுக்கே சரியாக போயிடும். நீங்கள் சாப்பிடும்போது ஒரு பிடி சாப்பாட்டு எடுத்து காகத்துக்கு வைங்க, நாய்க்கு வைங்க, பூனைக்கு வைங்க. அதுவும் முடியல, கொஞ்சம் நாட்டு சர்க்கரையை வாங்கி எறும்பு குழியில் போடுங்க. அதுதான் தானம். அப்போ நம்ம என்ன சம்பாதிக்கிறோமோ அதில் ஒரு பகுதி தானத்திற்கு என்று செலவிடுதல் அவசியமாகிறது. அதே போல் ரொம்ப முக்கியம், அளவுக்கு மீறி தானம் செய்யக்கூடாது. தனக்கு மிஞ்சினது தான் தானம். இல்லை அதனையும் மேன்மையானவர் நான், எனக்கு இல்லாட்டியும் பரவாயில்ல அப்படிங்கிற நிலையை அடைந்து விட்டேன் அப்படின்னா அதெல்லாம் பெரிய விஷயம். இப்போ குடும்பஸ்தர்களாக இருக்கும்போது தானம் செய்யும் போது தனக்கு மிஞ்சினது தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்காக கருமையாக இருக்கக்கூடாது. ஒரு பகுதியை தானம் செய்யணும். எப்போவுமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், பாத்திரம் அறிந்து பிச்சை இடுதல் அவசியம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாத்திரம் அறிந்து பிச்சை இடுதல். யாருக்கு என்ன தேவை என்பதை அவர்கள் கூறாமல் நாம் உணர்ந்து கொண்டு செய்கின்ற தானம் மிகவும் சிறப்பானது. மிகவும் சிறப்பானது. நிறைய தானம் சொல்லுவாங்க இல்லைங்களா? நிறைய தானம், அன்னதானம் சொல்லுவாங்க, வஸ்திர தானம் சொல்லுவாங்க, கோதானம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி தானங்களை அடுக்கி கொண்டே செல்வார்கள். இதில் உயர்ந்த தானம், தாழ்ந்த தானம் அப்படின்லாம் எதுவும் இல்லை. ஒரு மனிதனுக்கோ அல்லது ஏதாவது ஒரு உயிரினத்திற்கோ எது தேவைப்படுகிறதோ அதை நாம் கொடுக்கின்றோம் என்றால் அந்த சமயத்தில் அதுதான் சிறந்த தானமாக இருக்கும். ஒரு குழந்தை படிக்கிறதுக்கு முடியாமல் கஷ்டப்படுது, பணம் கட்ட முடியல, அந்த படிப்புக்கான உபகரணங்களை வாங்க முடியல, நீங்கள் வாங்கி கொடுக்குறீங்க, அது உயர்ந்த தானமாக கருதப்படும். அதனால் தானத்தில் எது சிறந்தது அப்படிங்கிற வாக்குவாதத்துக்கெல்லாம் இடமில்லை. மனமுவந்து எதிரே இருப்பவரின் மனம் குளிர நீங்கள் செய்கின்றது உயர்ந்ததாக கருதப்படும். அதே நிறையா சொல்லுவாங்க. இப்போ வீட்டில் அரிசி மாவு கோலம் போடுறீங்கனாலே அது தானம் தானே. எறும்பைகளுக்கு தானம் இடுகிறீர்கள் அப்படிங்கிறதானே அதோட பொருள். அப்போ செய்கின்ற சின்ன சின்ன தானங்கள் நம் வாழ்க்கையை மட்டுமல்லாமல் நாம் சார்ந்த சந்ததிகளின் வாழ்க்கையும் உயர்த்தக்கூடியது அப்படிங்கிறத தெரிந்து தானம் செய்யுங்கள். கண்டிப்பாக வாழ்க்கையானது சிறப்பானதாக இருக்கும் அன்பர்களே.